ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஒருத்தரால் இவ்வளவு முடியுமா? அதாவது எப்படியாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும். எனக்கு இவங்களும் வேணாம் அவங்களும் வேணான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து. எப்படிம்மா சாச்சனா உன்னால் மட்டும் முடியுது? எனக்கு சத்தியமாக புரியலைங்க. கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது பாய்ஸ் டீமில் ஒரு சில பேர் வந்து கலாய்க்கிறது, அதுவும் குறிப்பாக முத்துக்குமாரனை வந்துட்டு அவ்வளோ மட்டமாக பேசுறது. நேற்று அந்த ஃபஸ்ட்டாக வந்ததுக்காக வந்துட்டு சாச்சனா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டாக வராதது எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அவன் ஃபஸ்ட்டாக வந்து தான் எனக்கு ரொம்ப காண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்லியிருப்பாங்க. அவரு இந்த வாரம் ஃபுல்லாக நீ எனக்கு பிடிச்ச மாதிரியே நீ வந்துட்டு விளாட்றம்மா அப்படின்றாரு. என்ன அவங்க வந்து ஏதோ பெரிய இந்த விஷயமா செஞ்சுட்டாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கீங்கன்னு. ரெண்டுமே செய்கிறது ஒஸ்டான விஷயங்கள். நேற்று விஜய் விஷால் பண்ணதெல்லாம் படு கேவலம். இவரும் ஜெஃப்ரியும் பண்ண விஷயங்கள். இப்போ சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த ஒழுக்கமான பொண்ணுன்ற ஒரு கேரக்டர் சுமந்ததுனால எதுவுமே பண்ணாமல் அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் நேற்று முடிச்சது பாருங்கள், அப்படி பஸ்ட் அவுட் ஆகுது. அவங்களால ஒழுங்காக இருக்க முடியல. நேற்று வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசுகிறாங்க. அடுத்த சொல்கிறான், நேற்று என்ன நடக்குதுன்னா, இப்போ கேர்ள்ஸ் டீமில் இவங்க இருக்காங்க, கேர்ள்ஸ் டீம் சமைக்கிறதா இவங்க சாப்பிட்றாங்க, இவங்களும் சமைக்கிறாங்க, இவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்னு உங்களுக்கே தெரியும். அந்த டீமில் இருந்துக்கிட்டே இந்த பக்கம் இதில் வேறு நியாயம், நீதி, நேர்மை, ரொம்ப நல்லவர், தங்க மனசு அப்படின்னு நம்ம பேசுகிற ரஞ்சித் சார் அங்கே இருக்கார். அங்கே இருந்துக்கிட்டு இவங்களோட ப்ரொவிஷனில் இருக்கிற அரிசி எடுத்து அவங்க ப்ரொவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. லேடிஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீம், ஜென்ஸ் டீமுக்கு. இன்னும் அது நைட் இப்படியா பண்ணுவீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் வின் பண்ணி அவங்க பொருளை வாங்கியிருக்காங்க. அதுவும் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நைட் நேரத்துலமே பண்ணுறீங்களே, இதே இது பாய்ஸ் டீம் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் தெரியாமல் அவங்களே எடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. பட் இவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு தெரியல. குட்டியை குழப்பி விடுறது, திருட்டு சம்பவம் பண்ணுறது, எவ்வளோ வேலைகள். நேற்று முத்துக்குமரன் கூட உக்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, சௌந்தர்யா வந்துட்டு எப்படி போயிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அவருடைய கண்ணோட்டத்தை சொல்லிட்டார். இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, சுவாரஸ்யத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சௌந்தர்யா நல்லது பண்ணுறாங்களோ கெட்டது பண்ணுறாங்களோ அது தெரியாது, ஆனால் சுவாரஸ்யமாக பண்ணுறாங்க, அதனால் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார். இதே இதை அவர் வந்துட்டு மற்றவங்க பேசுகிற மாதிரி வன்மத்தில் ஏதாவது பேசியிருந்தா அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒப்பிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் நாக்க பிடுங்கிறது முத்துக்குமரன் கிட்ட, பேசுங்க ஏதாவது சௌந்தர்யா பற்றி பேசுங்க அப்படின்னு. சரி, எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, சௌந்தர்யாவை பற்றி ஏன் கேட்குறாங்க? ஏன் இத்தனை பேர், கிட்டத்தட்ட 13 பேர் வந்துட்டு நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க, ஏன் மற்றவங்களை கேட்காம சௌந்தர்யா கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி முத்துக்குமரன் வந்து இந்த வீட்டை விட்டு போகணுன்றதில் குறிக்கோளாக விஜய் விஷாலும் சாச்சனாவும் இருக்காங்களோ, அதே மாதிரி சௌந்தர்யா போகணுன்றதில் நிறைய பேர் வந்து குறிக்கோளாக இருக்காங்க. இவ்வளோ உண்மை பாருங்கள். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் வந்துட்டு ஹெவியாக பண்ணிங்கன்னா உங்களை தேடி வரும் ஓட்டு. ஏங்க ஒன்றுமே பண்ணாமல் ராணுவ எல்லோரும் டார்கெட் பண்ணிக்க, ராணுவுக்கு இப்போ ஓட்டை போட்டு செகண்ட் பிளேஸில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? ஒழுங்காக உங்களோட கேமை நேர்மையாக விளையாண்டு போகலாமுங்க. இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் பெண்களுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த பொருளை எடுத்து இந்த பக்கம் போடுறது, இப்போ அந்த பெண்கள் டீமுக்கு தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ இது வந்து கேமராவில் மாட்டிக்கிச்சு, அதனால் இவங்க பண்ண விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. இதே கேமராவில் சிக்காமல் எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட அவ்வளோ கேமராஸ் இருக்குது, அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயங்கள் வேறு ஏதாவது நடந்ததுன்னா இதை கவனிக்காமல் அதை போட்டு விட்ருவாங்க. இப்போ எங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி வந்து உங்களை வந்து அந்த கேர்ள்ஸ் டீம் நம்புவாங்க? ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து, அதாவது இவங்க பயணமே எப்படி இருக்குன்னா, 2 போட்டில் காலை வச்சு போயிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு அதாவது யாராவது ஒருத்தருக்கு வந்து உண்மையாக இருக்கணும், அதுதான் என்னோடய கருத்து. ஒன்று பாய்ஸ் டீமுக்கு உண்மையாக இருங்க, இல்லை கேர்ள்ஸ் டீமுக்கு உண்மையாக இருங்க. ஏன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னும் போது கேர்ள்ஸ்லாம் வந்து ஒத்துமையாக நீங்கள் எதாவது பண்ணுங்கள், அதில் ஏதாவது பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். அதுவும் ரஞ்சித் சார் அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கார் பாருங்க. டக்குன்னு அந்த நேரத்தில் சிவகுமார் வராரு பேச்சை மாற்றுறதுக்கு. யார் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு இந்த சாப்பாடை வந்து அப்படியே திறந்து வச்சுது அப்படின்னு கத்துறாரு. அவர் வந்து இல்லை நான் இல்லை தீபக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அவருக்கு எப்பயுமே தீபக் தான் வாயில் வரும். ஏன்னா தீபக் இவருக்கு முட்டிக்கிச்சுல. இந்த தீபக்கு, ஜாக்லின், சிவகுமார், இந்த சாச்சனா, ஐயோ சௌந்தர்யா, இவங்கெல்லாம் ஐயோ எப்பா முடியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சாச்சனா இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. இது அவங்க வீட்டில் பார்க்குற அவங்க பெற்றோர்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் போல இருக்குது. ஏன் இதை தொடர்ந்து பண்ணுறாங்க? ஏன்னா இவங்க நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணாமல் இதை தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நம்ம ரஞ்சித் சாருக்கு வந்து எனக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க, பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பொண்ணு இதே மாதிரி பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். அதேமாதிரி ரஞ்சித் சார் பேசும்போது மன்னிப்பு கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் இவ்வளோ தூரம் சாதிச்சு வந்திருக்காங்க, அதை ஏன் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டான்னு தெரியல. நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களுக்கு வந்து சொம்படிக்கிறது சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு காரணத்துக்காக இவங்க பண்ணுற எல்லா விஷயமே கரெக்டாக நம்ம சொல்லிட முடியுமா? உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.